நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவிலே அஷ்டலட்சுமி யோகம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன். அஷ்டலட்சுமி யோகம் என்பது ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்கினத்திற்கோ அல்லது ஜென்ம ராசி என்று சொல்லப்படும் சந்திரன் இருக்கும் ராசிக்கோ கேந்திரத்தில் குரு அமைவது, 6ஆம் இடத்தில் ராகு அமைவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக கேந்திரம் பெற்ற ராகு எப்போதுமே உன்னதமான உயர்தரமான நீடித்த வாழ்க்கையையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல குடும்ப சுகத்தையும் நல்ல புத்திர பெயர்களையும் உருவாக்குவார். கேந்திரம் பெற்ற ராகு. கேந்திரம் என்பது லக்கினம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இதிலே 7ஆம் இடத்திலே குரு இருந்தால் ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. இதை ஏற்கனவே சில வீடியோக்களிலே பேசியிருக்கிறேன். அது தவிர லக்கினத்திலே குரு இருந்தால் திக்பல யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று பெயர். தாயார், வாகனம், வீடு, சொத்து இவற்றை குறிக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம் என்பதும் கேந்திரம். 1ஆம் இடம் லக்கினத்திலே இருந்தால் திக்பல யோகத்தை தருவார். 4ஆம் இடத்திலே இருந்தால் உன்னதமான செல்வத்தையும் செல்வாக்கையும் நல்ல தாயாருடைய அன்பு ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தருவார். வாகன யோகங்கள் ஜாதகருக்கு ஏற்படும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். மனைவியை, ஆண் ஜாதகர்களுக்கு மனைவியையும் பெண் ஜாதகிகளுக்கு கணவரையும் தெரிவிக்கக்கூடிய இடம். அதிலே குருவோ சுக்கிரனோ இருந்தால் ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணைய வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அவரவர் செய்யக்கூடிய உத்தியோகம், தொழிலை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 4 கேந்திர ஸ்தானங்களிலே குரு இருந்தால் உன்னதமான அபூர்வமான நல்ல பலன்களை தருவார். 10ஆம் இடத்திலே இருந்தால் நல்ல மிகப்பெரிய உத்தியோகத்தையும் அல்லது மிகப்பெரிய தொழில் அமைப்பையும் உருவாக்கி கொடுப்பார். அதன் மூலம் செல்வ விருத்தி அபிவிருத்தியாகும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அஷ்டலட்சுமி யோகத்திற்கு லக்கினம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய 4 கேந்திரஸ்தானங்களிலே குரு இருக்க வேண்டும் என்றும், 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திலே வக்ரகம் பெற்ற ராகு இருக்க வேண்டும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேதுகள் எப்போவுமே வக்ரகம் பெற்ற கிரகங்கள், சொந்த வீடு இல்லாத கிரகங்கள். அவர் 6ஆம் இடத்திலே இருந்தால் 6ஆம் இடத்து கிரகத்தோடு இணைந்திருந்தாலும், 6ஆம் இடத்து கிரகத்தை பார்த்திருந்தாலும், குரு பார்த்தாலும் உன்னதமான செல்வம் செல்வாக்கு ஜாதகருக்கு ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வக்ரகம் பெற்ற ராகு பலம் பெற வேண்டும். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்துக்கு ஏற்ற கிரகங்கள் ராகு கேதுக்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்டலட்சுமி யோகத்திற்கும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. குரு இருக்கும் ராசிக்கு, அதாவது சந்திரன் லக்கினத்திற்கு 6ஆம் இடத்திலே ராகு இருக்க வேண்டும். குரு 1, 4, 7, 10 ஆகிய 4 கேந்திர இடங்களிலே ஏதாவது ஒன்றில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேயர்கள் அவரவர் ஜாதகத்தையும் அவரவர் குடும்ப ஜாதகத்தையும் பார்த்து எளிதாக அவர்களே புரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து, அஷ்டலட்சுமி யோகம் பற்றிய விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.